என்று சொல்லக்கூடிய சந்திரனால் அதுதான் எங்க குலம். சந்திரனுக்கு புதன், புதனுக்கு புதனுக்கு யாய்க்கு நரிசனுக்கு நீலன், நீலனுக்கு துஷ்ணன், துஷ்ணனுக்கு பரதன், பரதனுக்கு ஜமன், சந்திரனுக்கு புதன், புதனுக்கு புதன் வெளிவாயில் சொல்லக்கூடிய சந்திரனால் உண்மைய. ஆமா, அதனால எங்க குலம். ஓஹோ, உங்க குலம் சுமத்திரம் இருக்கும் வழக்கம் கற்பதாகத்தானே விலைக்கு வரக்கூடிய எங்க தலைமுறையோ 31 தலைமுறை. உங்க தலைமுறை 31 தலைமுறை. அதான் எப்பேற்பட்டும் தெரியுமா? யாருக்கு வருகள், யாரை திருமணம் செய்திருக்கின்றேன் தெரியுமா? நான் செய்யக்கூடிய நான் காலையே எழுந்து என்ன வேலை செய்யக்கூடிய என்ன வேலை அமராட செல்வதற்கு உண்மை. ஆமா, நான் காலையில் தந்தையாகிய உள்ளும் தண்ணீர் வைத்து ரதத்தில் கொண்டு போய் அற்புதங்களை பூட்டி ஐயா தந்தையோ உங்களுடைய ரதத்தை அலங்கரித்து விட்டு நீங்க துரியோதனான் சென்று ஜெயமெற்று வா என்று சொல்லிவிட்டு நான் ஒருவரும் தன்னந்தரிமாகத்தானே அமராட செல்வேன். இதுதான் காலையில் எடுத்து செய்யக்கூடிய வேலைக்கும் அதுபோகும் ஏதோ காரணமாகத்தான் நிலத்தில் என் தந்தையாகி அஜ மகாராஜன் இந்த மறுபடியாகத்தான கட்டளை சென்று பிள்ளையாகி அபிமன் எந்த குறை இல்லாமல் சீரன் சிறப்போடு வாழ்ந்திருப்பார்.
அது சீக்கிரமாகத்தானே இந்த பதினாறு அந்த விவரத்தில் கலிங்க ஜாலைகள் வேண்டிய வெங்க ரணகாரன் நான் சென்று அவனோடு அமராடி வருகிறேன். அப்படி அமராடி வருகின்றார் அண்ணாவாகிய தர்மரை தன்னந்தனி வருகின்றார். அந்தவர் காவல் இருக்க வேண்டும். அப்பா தந்தையாக தர்மராஜனுக்கு பாதை கூடாது சென்று அண்ணாமகிதற்கு காவலாக இருக்கு சென்றாய். என்ன காரணம் எதற்காக காவலிருக்கின்றார் அது பதில் தெரிய வேண்டும். துரோணாச்சாரியாளன் 11ஆம் நாளிலே இருந்து 7வது வட்டம் வெற்றி அண்ணாவாகிய தர்மரை திறந்த குளிக்கிறேன் அமராடி வருகிறான். அதனால் அண்ணனுக்கு காவல் இருக்க வேண்டும். அப்படி அவன் என்ன தெரியும் சந்தை என்பது உனக்கு அமைக்கிறது. அவ்வளோ பாப்பார பையன் சொத்துக்கு மாரடித்தவன் கூலிக்கு மாரடித்த பையன் பங்கு பங்காளி சொன்ன ஆமா என் தந்தையாக பிடித்துக் கொண்டு வருகிறான். அவன் செலவுக்கு அவன் யார்? யுத்தம் என்பது என்ன செய்யும் தெரியும். ஒரு பாப்பார பையனாச்சு சுக்லாவர்ணம் சசிவர்ணம் என்று சொல்லக்கூடிய பிராமண பையன். அவன் வந்து தந்தை பிடித்து போகிறான். தந்தை பக்கம் காற்றுமை இருந்தியானால் அப்படி அண்ணாவாகிய தர்மராஜனை காவலில் இருந்தால் நான் வெங்கடாக்கார் வென்று நிமகொட்டு முன்னுமே வருகிறேன். செய்து தந்தையாக தர்மராஜனுக்கு காவலாக இருப்பேன். அப்படி எதுவாக எனக்கு ஆபத்து நேர்ந்துவிட்டால் அப்பா தந்தையா அதோ அமாவாசைக்கு கொடுத்திருக்கின்றேன். இந்த சங்கம் ஊதினால் நிமக்கொட்டு முழுமைக்கு அப்படி ஏதுவாக உலக ஆபத்து நேர்ந்து விட்டால் நிமகொட்டு முன்னே அண்ணனை கொண்டு விடுவேன். அப்படி என்றால் சஞ்சயகலத்தோடு சென்றுவார்கள். நான் பாதை கூடாத சென்று தந்தையாக தர்ம முன்னவனுக்கு காவல் புரிந்து வருகிறேன். பாதை கூடாத செல்ல வேண்டும். அம்மா ஒரு வேலை பார்த்தோம். 10 மாதம் சுமந்து என்னது தாயே என் அம்மாவை பார்த்துக்க. அப்புறம் பாடி கூடாது சென்று உங்க அம்மா போய் அம்மாடா ஓடி சென்று உன் பிள்ளையாகிய அதாவது முருகனுக்கு என்ன பேர்? சிவசுப்பிரமணியன். அவனுக்கு சிவசுப்பிரமணியன் பேரு எனக்கு
வீரவார் அபிமன்யு என்ற பெயர் சிவசுப்ரமணியால் உண்டுதான் அபிமன்யுனால் உண்டுதான் அப்படி இருக்கும்போது எங்க ஓடு சென்று எங்க அம்மா வீட்டுல பையன் சொன்னா சீக்கிரம் வாடா போயிட்டு அப்படியா தங்களுடைய மகனாகிய இந்த அபிமன்யு என் பாதத்தை படிந்து விடினால் கண்ணன் சீர் உள்ளவரை உன் மாமா வாங்கிய கோபால கண்ணன் பேர் உள்ளவரை குறைவின்றி சுபீட்சமாக போர் கோலம் கொண்டு படத்திலே வாழேந்தி எங்க கோபுகளோடு போற மாதிரி தெரியுது. ஓ அதான் கேட்கிறையா கையில வாழேந்தி ஏந்தி கோபுகளோடு இருக்கிறாய். அம்மா
எங்கே செல்கிறேன் எங்கே போகிறாய் அந்த மண்ணை தந்தையாகி தர்மராஜனுக்கு நான் பாதை கூடாரம் சென்று காவல் புரிய போகிறேன். தந்தையாக சந்திகாத்தோடு அவர் அடைகிறார் செல்கிறார். அந்த சமயத்தில் என் தந்தையாகிய தர்ம புண்ணியவான் இருக்கின்றார். அதாவது அதற்கு முன்னமே தந்தையாகி தர்மராஜனுக்கு நான் பாதை கூடாரம் சென்று அன்னவருக்கு காவல் புரிய போகிறேன். அம்மா காவல் முறையா செல்கிறேன். அப்பா தெரிவிக்கின்றேன். அங்க வரக்கூடியவர் யார் தெரியுமா? தத்துவா தழுவினாலும் கற்றுணர்ந்தவன் வீரமுறை துரோணாச்சாரியார் வந்து கொண்டிருக்கின்றார். அன்னூரோடு உணர முடியுமா? அவனை போய் உன்னால வெல்ல முடியுமான்னு கேட்கிறாய். நீ என்ன கேள்வி? வீரபால் அபிமன்யு என்று பெயர் பெற்றவன். அப்படி இருக்கு அம்மா. அதாவது
ஆகாது செல்வமே, உனக்கு பிறந்தது புண்ணியாகி விடுமா? புனையாகாது. அவரை விரல் போட்டா அவரலார் முளைக்கும். சுரை விரல் போட்டா சுரலார் முளையும். வேற எதுவாக மாற்றமாக புரியுமா? புரியாது. அத்திமகராஜ் இருக்கிறார், பிள்ளையாக பிறந்தது புள்ளைக்கு பிறந்தது புனையாகாது. புண்ணியாகாது. வரக்கூடிய தோடாச்சரம் அவன் அறிந்திருக்க பூவும் நாளையும் முடியாது. அதற்கு புறக்கணித்து விட அகற்று செய்வேன். அப்படியா? எனக்கு யாரும் இல்லை என்று பேசுகின்றேன். 10 மாதம் பெற்று துடிக்கிறது. உனக்கு எது வாயில நேர்ந்துமா என்று மனமாறு அறிவில்லமா என்ன போய் சொல்லிக்கிறேம்மா? ஒரு ஆட்சி மந்தையை புலியாடு புகுந்தால் எப்படி வருகிறதோ அதுபோல் நான் ஒரு புலி போல் புகுந்து துரியனுடைய சேனையெல்லாம் ஆட்டு மந்தையிலே புலியாடு புகுந்தால் எப்படி இருக்கிறதோ அதுபோல் துரியன் சேனையெல்லாம் வாராபாரி அடித்து ஈர்த்தல் செய்து என்று என்ன பயப்படாது. என் மேல நம்பிக்கை அந்த கதை கொண்டு அவன் பெரிய பீமனை
தெரியாது இவனுக்கு ஏற்கனவே ஒரு தந்தையாக வீழ்மையை கொள்வதற்காக சைத்திரதான் சிவன் இடத்துல கோரிய தாவதியாக புரிந்து பெரிய இருப்ப கதையை நீ கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான் அந்த முன்னாள் பகையை வைத்து ஆமாப்பா அதனால நமக்கு ஏற்கனவே பகை இருக்கிறது எப்படி இருந்தாலும் கொண்டு விடுவோமோ ஓட ஓட சொல்ல போதும் சரிதான் சத்திரிய பரம்பரையில் முன் வைத்த கால் பின் வாங்க மாட்டேன் நான் போகத்தான் தெரிவிக்கின்றான் அப்படின்னா சரியம்மா ஓடு ஓடு சென்று ஏதாராகிய உத்தரை அவரால்